கர்நாடக மாநிலத்தில் தர்மஸ்தலா புகழ்பெற்ற ஆன்மீக மடம். அந்த மடத்தில் 1983 2014 அந்த சமயம் வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட பெண்கள், சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக அங்கே பணியாற்றிய ஒருத்தர் இன்னைக்கு பரபரப்பாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் சமூக ஊடகங்களில் மட்டுமே பேசப்படுது. செய்தி ஊடகங்களில் 3ஆம் பக்கம் 4ஆம் பக்க செய்தியாக மட்டுமே வந்திருக்கு. வெகுஜன ஊடகங்கள் இந்த செய்தியை கண்டுக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய கொலைகள் ஆன்மீக மடத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெகுஜன ஊடகங்கள் கண்டுக்கவே இல்லை. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய கண்ணையாகுமார் மாணவர் தலைவராக இருந்தவர், அவர் ஒரு முக்கியமான ஒரு புகழ்பெற்ற ஒரு வாக்கியத்தை சொன்னார். மோடியின் ஷூவில் காலனியில் விஷத்தை கொட்டிவிட்டால் அடுத்த நாளைக்கு எல்லா பத்திரிகை ஊடக முதலாளிகளும் செத்து விடுவார்கள் சொன்னார். இது உண்மை. அதுதான் இப்ப இன்னைக்கு நிரூபிக்குதுன்னு பாக்குறோம். இன்னைக்கு திமுக ஆட்சி மேல நமக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் திமுக ஆட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது நேஷனல் வைடு ப்ராப்ளமாக அப்படி டைமென்ஷன்ல காட்டக்கூடிய இந்த ஊடகங்கள் இன்றைக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, அதுவும் எங்கே? ஏன் இந்த ஊடகங்கள் இது காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக கொண்டு செல்ல முடியவில்லை என்பதை பற்றி நான் முதல்ல சொல்லணும். ஏனென்றால் முதல்ல அந்த மடம் என்பது அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மடம் அல்ல. அதாவது ஒரு அறநிலைத்துறையின் கீழே இருப்பதல்ல. மாறாக இங்கு RSS பிஜேபியை சேர்ந்த பாசிஸ்டுகள் சொல்கிறார்கள் அல்லவா, இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து ஆலயங்களை மீட்க வேண்டும், விடுவித்து தாங்கள் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அறமுள்ள கோயில் மடங்களை உருவாக்கப் போகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் கர்நாடகத்திலே தற்பொழுது தர்மஸ்தாலாவிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு. அந்த பகுதி மங்களூர்ல இருக்கிறது. அது RSSின் செல்வாக்கிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதையெல்லாம் நாம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதை தனித்தனியா பார்ப்பதல்ல. சுமார் 20 ஆண்டுகளாக அங்கே பணியாற்றியவர் பல குழந்தைகள், பள்ளி சிறுமிகள், 10 பருவ பெண்கள் அங்கே பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை என்னை கட்டாயப்படுத்தி புதைக்க வைத்தார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். எவ்வளவு அதிர்ச்சியான ஒரு விஷயம்! இதை பற்றி மோடிக்கு தெரியாதா? இல்ல இன்னும் ஒரு ஆப்பிரிக்கா தூள்ல இருந்து வெளில வராம இருக்காரா? அமித்ஷா எங்க போனாரு? போலி முருக பக்த மாநாட்டுக்காக அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று இங்கே அவர் எத்தனை குட்டிக்கரணம் போட்டார். இங்கே ஆரா என்று குரங்கை வைத்து குட்டிக்கரணம் போடுவார்கள். இங்கே அமித்ஷா பல குட்டிக்கரணம் போட்டு மதவெறியூட்ட மாநாடு நடத்தினார். எங்கே போனார் அமித்ஷா? தமிழிசை எங்கே போனார்? வானதி சீனிவாசனும் ராஜா கும்பலும் எங்கே போனார்கள்? அண்ணாமலை ஏற்கனவே அங்கதான் IPS இருந்தாரு, எங்கே போனார்கள்? ஆக அவர்கள் உருவாக்க விரும்பும் இந்து ராஷ்டிரம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதோ தர்மசாலாவிலே பாருங்கள், இதுதான் அவர்கள் விரும்புகின்ற இந்த ராஷ்டிரம். எப்படிப்பட்ட கிரிமினல்களாக இந்த இந்து மதவரி பாசிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். மிக மிக முக்கியம். இவர்கள் வரலாறு என்ன? ஏன் இப்படி செய்கிறார்கள்? இந்த இந்து மதவெறி பாசிஸ்டுகளுடைய பண்பாடு என்ன? ஒரு பெண்ணை நுகர்வு பொருளாக்குவது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை பாலியல் நுகர்வு பொருளாக்க ஆக்குவதுதானே இந்து மதத்தினுடைய பல்வேறு விதிகள் இருக்கின்றன. பெண்ணை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? முதல்ல நான் அதான் சொல்றேன், நீங்க வேற நாங்க வேற என்று சொல்வதற்கான அடிப்படை என்னன்னா, இங்கே ஔவையார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் இருந்தார், ஒரு பெண்பாற் புலவர். இங்கே தமிழ்நாட்டிலும் தமிழ் பண்பாடிலும் பல இடங்களிலும் பெண்ணடிமைத்தனம் இருந்தாலும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக பெண்பாற் புலவர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் ஔவையார். எல்லா பெண்பாற் புலவருக்கும் ஔவையார் தான் பெயர். ஆனா உன் பண்பாடு என்ன சொல்லுச்சு? பெண்கள் கணவரை இழந்து விட்டால் நெருப்பிலே போட்டு கொல்ல வேண்டும் என்று உன் பண்பாடு. தமிழ்நாட்டிலே பார்ப்பன பெண்கள் தவிர வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட நிலை இருந்தது கிடையாது. ஏன் பார்ப்பன பெண்களை கூட தமிழ்நாட்டிலே எடுத்தார்களா என்று நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. உன் பண்பாடு வேறு, என் பண்பாடு வேறு. ஆக நீ ஒரு பிரச்சனையை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதெல்லாம் சாதாரண விஷயமா கிடக்குறீங்க. ஆனால் இதுதான் நாளைக்கு எல்லோருக்கும் நடக்கும் என்பதை பற்றி நம்ம யோசிக்கணும். இது இன்று நேற்றல்ல. நீங்க தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மடங்களிலும்
நேரடியாக இந்து மத வெறியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஹரியானாவுல ஒரு சீக்கிய மதத்திலே ஒரு பிரிவாக, சீக்கிய சங்க மதத்திலே ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை பெற்ற அந்த பாலியல் குற்றவாளி யாருக்கு ஆதரவாக வந்தார்? பிஜேபிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கு வந்தார். ஹரியானாவிலே வினேஷ் போகத் என்ற ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீராங்கனை, அவர் மட்டுமல்ல பல மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய பிரிஜ் பூஷன் என்ற நபரை இறுதி வரை கைவிடாத கட்சி அல்லவா உங்களுடைய கட்சி பிஜேபி. ஆக பிஜேபியின் காலை நக்கிக் கொண்டிருக்கிற இந்த ஊடகங்கள் இதை எப்படி பேசும்? அங்க இருக்கக்கூடிய வழக்குரைஞர்களும் கர்நாடக மகளிர் ஆணைய தலைவியும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை உடனே கொண்டு எல்லாவற்றுக்கும் சிபிஐ விசாரணை வைங்க என்று பொங்குகிறார்கள் அல்லவா? ஒரு நாயாவது, நான் ஏன் நாய் என்று இவ்வளவு இழிவாக பேசுகிறேன், வேறு என்ன நான் சொல்ல முடியும்? எத்தனை பெண்களை நான் புதைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுல சில சிறுமிகள் பையோடு, தோல் பையோடு, அவர்கள் மாட்டியிருந்த புத்தக பையோடு புதைக்கப்பட்டிருப்பதாக அவர் சொல்கிறார். நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. கண்ணுக்கு தெரிந்தே அங்கே அவர் சொல்லுகின்ற கணக்குப்படி 20க்கும் மேற்பட்டவர்கள் என்று சொல்ல போனால் எத்தனை பெண்களை, எத்தனை சிறுமிகளை இந்த மடங்கள் எல்லாம் கொண்டு புதைத்திருப்பார்கள். இந்த கர்நாடகாவில் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. பல மடங்கள், ஏற்கனவே ஒரு ஒக்கலிக மடம் நினைக்கிறேன், அந்த மடத்தைச் சேர்ந்த ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். அதற்கு காரணம் சொல்லப்பட்டது என்ன? அவர் வேறு ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியாக தொடர்பில் இருந்தார், அந்த வீடியோக்கள் வெளியே வந்துச்சுங்கிறது. அப்ப மடங்கள்லாம் எப்ப இருக்குன்னா, அந்த காலத்துல இருந்த ஒரு அரசவை மாதிரி இருக்கு. அப்பாவை கொண்டுட்டு பையன் வருவான், மகனை கொண்டுட்டு தாத்தா வருவா, இப்படி மாறி மாறி வருவார்கள். ஏனென்றால் இதெல்லாம் சொத்து, பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்கும் பொழுது அதை அனுபவிப்பதற்கு தான். நீங்க கர்நாடகா பத்தி சொல்லாங்க, தமிழ்நாட்டுல அப்படி சொல்ல முடியுமா என்று சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் மூத்தவடம் என்று பெருமை பெற்றுக் கொள்கின்ற இந்த அது ஒரு பொய். காஞ்சி சங்கர மடத்துக்கு அதைவிட மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. என்ன? விதைத்த புணங்களை காட்டுவதற்கும் என் பெண் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு சொல்வதற்கும் இங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட நபர்களுடைய தந்தைகள் தாய்கள் தயாராக இல்லை. இந்த குற்றச்சாட்டுல அந்த மடத்தை நடத்துகின்ற வீரேந்திர ஹெக்டே அவர் பாஜக எம்பி, ஆர்எஸ்எஸோட ஒரு முக்கியமான புள்ளி. இந்த சூழ்நிலையில அங்க அந்த பகுதியவே இவர்கள் ஆட்சி செலுத்துறதா அங்க இருக்கிற சில ஊடகவியலாளர்கள் சொல்றாங்க. கண்டிப்பா பொறுப்பா இருக்கக்கூடியவர் அவர் ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான பங்கு, பிஜேபியில முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார். அப்ப நான் மீண்டும் மீண்டும் சொல்ல போனா, இப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்ட ஒரு நபரால் தான் இந்த தவறை தைரியமாக செய்திருக்கவும் முடிகிறது, அதை மூடி மறைக்கவும் முடிகிறதுன்னு சொல்ல வரேன். அப்ப எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்? நான் மீண்டும் மீண்டும் தொடக்கத்திலே என்ன சொன்னா, மங்களூர் என்ற பகுதி தொடக்கம் பல ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பஜ்ரங் தளோட கட்டுப்பாட்டிலேயே மிகவும் செல்வாக்காக இருக்கின்ற பகுதி. அங்கே அவர்கள் தீவிரமாக அதை செய்து வருகிறார்கள் என்பது மிக முக்கியம். நான் மீண்டும் சொல்ல, எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள்? இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க விதிப்படி பெண்கள் எல்லாம் இப்படி பாலியல் வன்புணர்வு செய்வது தவறில்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்ல வரீங்க இதுல? ஏன் அரசு தானாக முன் இதை வழக்கை எடுக்கவில்லை? ஏன் ஒன்றிய அரசு எடுக்கவில்லை? காங்கிரஸ் அரசு கூட வேகம் காட்டவில்லை என்றுதான் அங்கே இருக்கின்ற வழக்குரைஞர்களும் பெண்ணியல்வாதிகளும் அங்கே போராடுகிற ஜனநாயக புரட்சிகர சக்திகளும் கூறுகிறார்கள் என்பது உண்மை. அப்ப ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? அந்த மடம் ஏன் இன்னும் இழுத்து மூடப்படவில்லை? ஏன் சோதனைக்கு உள்ளாக்கப்படவில்லை? அங்கே எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள்? வேறு என்ன செயல்கள் செய்தார்கள்? இது எல்லாவற்றையும் பார்க்கணுமா இல்லையா? நம்ம இது சாமியார்கள் எல்லாம் இப்படி எல்லாமே ஒவ்வொருவரையா படுகொலை செய்வதற்கும், கஞ்சா அடிப்பதற்கும், அவர்கள் பாலியல் பலாத்காரம் பெண்களை செய்வதற்கும் ஏகபோக உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்களா? இது நான் பொறுமையா பொதுவா சாமியார் என்று சொல்லவில்லை, நமக்கு தெரியும். குஜராத் கலவரத்தின் போது ஆம், நான் இஸ்லாமிய பெண்களை ஆரஞ்சு பழ சுழல்களை போல நான் நுகர்ந்தேன் என்று பாலியல் பலாத்காரம் செய்ததை அங்கே இருந்த பாசிஸ்டுகள் வெளிப்படையாக பேசினார்களே, அதை எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வந்தால் ஊடகவியலாளர். அப்படித்தான் நடக்குது இங்க. அப்ப உங்க சிந்தனை என்னவா இருக்கு? அங்க பாதிக்கப்பட்டு இறந்து போன அத்தனை பேருமே வேற்று மதத்தை சேர்ந்தவர்களா? ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? பாதிக்கப்பட்ட பெண்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதிகமான சதவீதம் பேர் பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏன் இந்த பெண்களுக்காக அந்த சமூகத்தை சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற பலரும் ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நான் ஏன் சென்றேன் சொல்ல போனால்,
சங்கர மடத்திலே இப்படி சங்கர மடம் நடத்துகின்ற கல்வி நிறுவனத்தில் இருந்து பல சிறுமிகள் கொண்டு வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக அப்பொழுதே செய்திகள் வந்தன. ஆனால் பார்ப்பனர்கள் யாருமே தங்கள் வீட்டு பெண்கள் சீரழிந்தாலும் சரி, சீரழிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆனால் தன்னுடைய பார்ப்பன மேன்மையை காப்பாற்ற வேண்டும் என்று அமைதியாக இருந்தார்கள். அதான் நான் சொல்ல வரேன். இவர்கள் புத்தி என்னன்னா, நீங்க மற்றவர்களைப் போல அல்ல, தாங்கள் எப்படி அழிந்தாலும் சரி, ஆனால் பார்ப்பன மேலாண்மை மீறக்கூடாது. அதான் நான் சொல்ல வந்தேன். சங்கர மடத்தை ஏன் நான் சொன்னேன்னா, சங்கரராமன் என்ற அவரும் ஒரு பார்ப்பனர், ஆனால் பார்ப்பனியத்துக்கு நேர்மையாக வாழ்ந்த பார்ப்பனர். மற்ற பார்ப்பனர்கள் எல்லாம் உண்டு கொழுத்து நடக்க முடியாம திரிந்து கொண்டிருந்து தங்கள் பிள்ளைகளை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அனுப்பி அதிகாரத்தை நக்கிக் கொண்டிருந்த வேளையில தன்னுடைய பையனை, தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகளை வேத கல்விக்கு அனுப்பினார். அவர் செங்கர மண்டல நடந்த ஊழலை பற்றி வெளியே சொன்னதற்காக, அங்கே நடந்த அராஜகங்களை வெளியே சொன்னதற்காக வரதராஜ பெருமாள் கோயிலே கருவறை முன்பே வெட்டி கொல்லப்பட்டார். அதிலே A1 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சிறையில இருந்து வெளிவந்தார் பெரிய சங்கராச்சாரி. இரண்டாவது சங்கராச்சாரி A2வாக இருந்தார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த நேரத்திலேதான் ஒரு மிக முக்கியமான இன்னொரு நிகழ்வு வெளியே வந்தது. அனுராதா ரமணன் என்ற ஒரு பார்ப்பன பெண் தன்னிடம் எப்படி பாலியல் ரீதியாக கேவலமாக நடந்து கொண்டார் இந்த பெரிய சங்கராச்சாரி என்று வெளிக்கொண்டு வந்தார். அந்த பார்ப்பன பெண்ணுக்கு ஆதரவாக எந்த பார்ப்பனும் வரவில்லை. மாறாக மயிலாப்பூரிலையும் தஞ்சாவூரிலையும் அங்கு அக்ரகாரங்களிலும் மடிசாரை கட்டிக்கொண்டு பார்ப்பன பெண்கள் யாருக்காக வந்து சாலையில் நின்றார்கள்? இந்த ஊத்தவாயன் சங்கராச்சாரிக்காக. ஊத்தவாயன் என்று வேற என்ன திட்டுவது? ஒரு இழிவான கெட்ட வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியாது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். அப்ப இப்படிப்பட்ட அவர்கள் புத்தியை பத்தி நான் விரும்பி சொல்றேன். இறந்து போனவர்கள் பார்ப்பன பெண்களாக தான் இருக்க முடியும் என்று பலரும் சொல்கிறார்கள். ஏன் பார்ப்பனர்கள் வரவில்லை? அவர்கள் தங்களுடைய மேலாண்மை நிறுத்திக் கொள்வதற்காக எதையும் விட தயாராக இருப்பார்கள். அதைத்தான் நம்மிடம் கோருகிறார்கள். நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மீண்டும் அதான் சொல்ல வரேன். உன் வரலாறு வேறு, என் வரலாறு வேணுங்கிற. அப்ப ஒரு சாதிக்காக நீ எவ்வளவு இழிவாக இருப்பாயா? இருக்கிறார்கள் சில பார்ப்பனர்கள், அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு வந்தவர்களா இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஏன் தயாராக இல்லை? இதற்காக தங்கள் பெண்கள் இறந்து போனார்கள் என்பது கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆக பார்ப்பன பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப பார்ப்பன பெண்கள் இன்னைக்கு ஜெயலலிதாவாகட்டும், இன்னும் பல பெண்கள் சொத்து வைத்திருப்பதற்கு காரணம் சங்கராச்சாரி கிடையாதுடா முட்டாள்களே. அம்பேத்கர் உன்னால் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் கொண்டு வந்தது. நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீ சங்கராச்சாரியை தூக்கி போட்டுவிட்டு அம்பேத்கரை நாடுங்கள், பெரியாரை நாடுங்கள், அப்பதான் உங்களுக்கு சூரியசுரனையே வரும் சொல்றேன். அந்த தர்மசாலாவிலே நம்ம பார்க்கிறோம் எத்தனை பெண்கள் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இப்போது வரை நான் சொல்றேன், அஜித்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்டது, அந்த கஸ்டோடியல் டெத் மிக மோசமானது. அரசு பயங்கரவாதம், ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோரும் எல்லாமே போராடினார், எப்படி கத்தினார்கள். ஆனா இதை பற்றி ஏன் எல்லோரும் பேச மறுக்கிறார்கள்? ஏனென்றால் RSS பிஜேபி ஒரு படுகொலையையோ பாலியல் ஒரு பாலியல் படுகொலைகளை செய்திருக்கிறார்கள். இது எல்லாம் இன்றைக்கு பேசுவதற்கு பொருளாக இல்லை. அதை விட நான் இன்னொரு விஷயம் சொல்ல, ஏற்கனவே இருந்த அங்க இருந்த அந்த தலைவர்கள், பிஜேபியின் தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் அந்த சட்டமன்றத்திலே உட்கார்ந்து ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட தலைவர்களின் வாரிசுகள் எப்படி இருப்பார்கள் என்பது மிக முக்கியம். அங்கே செய்ய வேண்டியது என்ன? புரட்சிகர ஜனநாயக அம்பேத்கரியவாதிகள் தொடர்ந்து போராடி, நாம் இங்க சொல்றோம் இல்லையா, எல்லா மடங்களையும் தமிழ்நாடு அரசு அதன் அந்த அறநிலைத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதை போல எல்லா மடங்களும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்பதைதான் தர்மசாலா காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. தோண்ட பிணங்கள் வரும், நமக்கு எண்ணிக்கை தெரியாது. ஒரு மூலையில இவரை வைத்து மட்டுமே இத்தனை பிணங்கள் என்ன சொல்ல போனா, இனி எத்தனை பேர் இறந்து போயிருப்பார்கள்? சொல்ல போனா நீதிமன்றங்களும் அமைதியாக இருக்கின்றன. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எல்லா இடங்களிலும் RSS, பாஜக, அம்பானி, அதானி, பாசிச கும்பல் தங்களுடைய அடியாட்படை நிறுவி இருக்கிறார்கள். இது நாளைக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டாலோ, இல்ல அந்த வாக்குமூலம் கொடுத்தவர் இல்லாமல் போகப்பட்டாலோ, அது ஒரு பொய் செய்தியாக போய்விடும். அதுக்கு கூட எல்லா வாய்ப்புமே இருக்கிறது. ஆனால் அங்கே ஆளுகின்ற அந்த கர்நாடக காங்கிரஸ் அரசு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு, என்ன வாய்ப்பாக? பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு
தீவிரமாக இயங்க வேண்டும். மக்கள் போராடவில்லை என்றால் எல்லோரும் இதை தூக்கி கிடப்பிலே போட்டு விடுவார்கள் என்பது மட்டும் உண்மை. பெரும்பாலும் வெவ்வேறு மதம் சார்ந்த மடங்களா இருந்தாலும் கூட அங்க நடக்கிற வன்முறைகள் இருக்குல்ல, வன்முறைகள், கொலைகள், இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்போ தர்மஸ்தலாவை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அந்த கடவுள் அந்த அந்த குரு முன்னாடி போய் நின்றுட்டு பொய் சொன்னா அவங்க வந்து ரத்தம் கக்கி சாவாங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு தர்மஸ்தலமாக அது மக்கள் மத்தியில் பேசப்படுது. ஆனால் அந்த மடத்துக்குள்ளேயே அதர்மமான பல விஷயங்கள் வந்து அரங்கேறி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் திரும்ப திரும்ப ஏன் மடங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தலங்கள் மேலே போய் மக்கள் விழுந்துகிட்டே இருக்காங்க? அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதுலேருந்து மக்களை விடுவிக்கிறதுக்காக? கடவுள், கோயில், நிலம், சாதி, வர்க்கம், இது 4-5 முதல்ல பிரிக்க முடியாது. தனிப்பட்ட முறையிலே கடவுள் இல்லை என்று சொல்வதனால மட்டுமே கடவுள் ஒளிந்து போய்விடும் வாய்ப்பு கிடையாது. மடங்களை ஒழிக்க முடியாது. ஆனால் அந்த போராட்டங்கள், அந்த பரப்புரை என்பது மிக முக்கியம். இப்போ மடங்கள் எப்படி இருக்கின்றன? மடங்களுக்கு இந்த உழைக்கும் மக்களுடைய நிலங்களை பிடுங்கி மடங்களுக்கு கொடுத்தார்கள், கோயில்களுக்கு கொடுத்தார்கள் மன்னர்கள். அதை பிடுங்க வேண்டும். ஆக இந்த முதல்ல மக்கள் ஏன் கோயில்களை அதிகமாக நோக்கி செல்கிறார்கள்? முன்ன விட அதிகமாக கோயில கூட்டம் வருது என்பதற்காக தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஒருபோது ஓட்டு வராது. இன்னைக்கு அந்த முருகர் பக்தர் மாநாடும் போலி முருக பக்தர் மாநாடு நடத்தினாங்க. மக்கள் போனது எதுக்கு? இங்க மதுரையிலே எல்லா 6 படை வெடியும் வச்சுட்டாங்கன்னு போனாங்க. மாநாட்டுக்கு ஒருத்தரும் போகல. அங்க ஏன் போறாங்க அப்படின்னா சாமியை பார்க்க போறாங்க. ஏன் சாமியை பார்க்க போறாங்க? விலைவாசி உயர்வு, பெண்கள் மீதான பாலியல் வன்முறை அதிகம், அவர்களுக்கு வேலையின்மை, படிக்க முடியவில்லை, நீட் அதுன்னு மக்கள் வாழ முடியும். நைட்டு சாப்பிட்டா நாளை காலையில் வேலைக்கு போக முடியுமான்னு தெரியாது. மருத்துவம் எல்லாமே தனியார்மயமாகி விட்டது. எல்லா துறைகளும் தனியார்மயமாகிவிட்டன. மக்கள் வாழ முடியாத தங்கள் துன்பத்தை சொல்வதற்கு எதுவுமே கிடையாதுங்கிற நிலையில கோயிலுக்கு போறான். மக்கள் எல்லோரும் நிம்மதியாக இருந்து தனி சொத்துரிமை ஒழிக்கப்பட்டு விட்டால் எத்தனை பேர் கோயிலுக்கு போவாங்க? அவசியம் கிடையாது. ஆக இந்த மூலதனத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இங்க RSS, பாஜக, இந்த இந்து முன்னணி பாசிச கும்பல் இதை மூலதனமாக வைத்துக் கொண்டு வேலை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்க இன்னொன்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த சிறு தெய்வங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த நாட்டார் தெய்வங்கள், இவங்களுக்கு எல்லாம் எங்கேயும் மடமே கிடையாதுங்க. அந்த சாமியை எப்படி பார்ப்பானா, நான் சாப்பிட்றத இந்த சாமி பார்க்கும். சாமி சாப்பிடும். கடவுளை தனக்கு உயர்வாக வைக்க மாட்டான். கடவுள் அதாவது ஒரு பெரிய நிலம் இருக்கும், நிலத்துல சின்னதா ஒரு கல் இருக்கும், அந்த சாமி அந்த கல்லை கும்பிட்டு வேலைக்கு போயிட்டே இருப்பான். தன் சுயமரியாதை இழந்து கடவுளை போய் கும்பிட வேண்டிய அவசியமா அவனுக்கு கிடையாதுங்க. சாமி இவனு நேருக்கு நேரம் உட்காந்துருப்பாங்க. சாமியும் சுட்டு குடிப்போம், இவனும் சுட்டு குடிப்பான். இவன் என்ன கறி சாப்பிட்றானோ அதையே சாமியும் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த பார்ப்பனிய தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய இந்த பார்ப்பன தெய்வங்கள்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை நிறுத்தி கொண்டு நினைக்காதெல்லாம் நடக்கும் என்று நிறுத்திக்கொண்டு மக்களுக்கு பொய்யான ஒரு கருத்தை உருவாக்கிறார். இதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். மக்கள் கடவுளே மூட நம்பிக்கையாக இருந்தாலும் கூட அந்த கடவுளை மக்கள் எப்படி நினைக்கிறார்கள்? சரி, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்சிட்டு அவன் வேலைக்கு போறவன் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தங்கள் வாழ்க்கையை தீர்க்க வந்து ஒன்னா நினைக்கிறாங்க. அதை விட மிக முக்கியமான இதற்கு அடிப்படையான ஏன் இப்ப அதிகமா இருக்குது, ஏன் மடங்களுக்கு போறது அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா, திட்டமிட்டு இந்த RSS பிஜேபி கும்பல் கடந்த 20 ஆண்டுகளாக எல்லா ஊடகங்களையும் பாழ்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஒரு நாடகம் ஓடுது. இதெல்லாம் எந்த காலத்துல ஏமாத்துறான்னு தெரியும். திடீர்னு பார்த்தோம்னா வந்து காக்கா மாதிரி ஒரு உட்காந்து சனீஸ்வரன் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லி வந்து விநாயகர் பெருமான், அப்புறம் அம்மன். இந்த நாடகங்கள்லாம் பார்த்தோன்னா வந்து பராசக்தி வசனம் யார் எழுதினாரோ, யாரு கலைஞர், அவர் பேர்ல இருக்கக்கூடிய தொலைக்காட்சியிலேயே வந்து இன்னைக்கு கடவுள் மூட நம்பிக்கை பரப்பக்கூடிய நாடகங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. சன் டிவியில ஓடுது. நமக்கு தெரியும், அதாவது மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே எல்லா ஊடகங்களிலும், ஏன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகங்களிலுமே கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை தொடர்பான நாடகங்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்பது RSS போட்டு கொடுத்த திட்டம். அதன்படி எல்லாமே செயல்பட்டு இருக்குது. இந்த அமானுஷங்கள்ல பொய், பேய், பில்லி சூனியம் வைப்பது, குருவை வணங்க, தமிழ்நாட்டுல குருவை வணங்கணுங்கிற பழக்கமே கிடையாது. கடவுளை நம்புவான், நேரா போயிட்டு இருப்பான். இங்க ஐயர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு, பாப்பானுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். நீங்க வட தமிழ்நாட்டுல இருக்கிற, வட இந்தியாவில் இருக்கிற மதிப்பு வேற. இங்க கோயிலுக்கு வெளியே அவங்களுக்கு மதிப்பு எங்கேயுமே கிடையாது. குறைஞ்சபட்சம் கோயில நீ பூசை பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு வெளியே ரோட்ல போகும்போது ஐயா வணக்கம் எவன் சொல்றான்?
ஐயரே ஒழுங்கா பார்த்துப்போ அப்படின்னு பேசுறவங்க தான் அதிகம். ஏன்னா அவ்வளவு தவறு அவங்க செய்யறாங்க. இங்க சாதிங்கிற அளவுல ஐயருக்கு பெரிய மதிப்பு கிடையாது. ஆனா வட இந்தியாவில் இந்த மதிப்புகளை உருவாக்குவது இந்தியாவில் இப்ப என்ன உருவாக்குறோம்னா, இந்த நாடகங்கள் பார்ப்பனிய அந்த தத்துவத்தை கொண்ட நாடகங்கள், அந்த விளம்பரங்கள், அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஒரு டீ விளம்பரம் நினைக்கிறேன். பாரம்பரியமான டீ அப்படின்னு ஒரு டீ விளம்பரம் ஒண்ணு வருது. அதுல பாத்தீங்கன்னா முழுக்க பார்ப்பன பண்பாடாக இருக்கிறது. அப்ப இப்படி குருவை வணங்க வேண்டும், குரு சொல்றதெல்லாம் கேட்கணும், மானங்கட்டு போய் தெரியணும், இதெல்லாம் உருவாக்குவது எது? இந்த ஊடகங்களும் நாடகங்களும் இந்த திரைப்படங்களும் உருவாக்குகின்றன. மக்களை அறியாமை போதையிலே இழுத்தி வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்து ராஷ்டிரம் அமைக்க முடியும். அதன் மூலமாகத்தான் இந்த அம்பானிக்கும் அதானிக்கும் நாட்டை மொத்தமாக கூறு போட்டு கொடுக்க முடியும்னு அவங்க தேவை இருக்கு. நீங்க ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒரு மடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. அந்த ஒரு மடத்துல கையை வச்சு அந்த மடம் போலி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால் எல்லா மடமும் ஒழிக்கப்படும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில நாட்களுக்கு முன்பு உத்தரகாண்ட் அரசு போலி சாமியார்களை கைது செஞ்சாங்களாம். எப்படி கைது செஞ்சிருப்பாங்க? கைது பண்ணி என்ன ஜாதின்னு கேட்டிருப்பாங்க, அவ்வளவுதானே. பார்ப்பனராக இருந்திருந்தால் விட்டுருப்பாங்க. எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? சர்டிபிகேட் ஏதாவது இருக்கா? இல்ல ஏதாவது கை கால்ல ஏதாவது அறுத்து போட்டிருப்பாங்களா? இப்படி கையில 4 வெட்டு போட்டிருந்தா அவங்க சாமியார்னு எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? அவங்க அத்தனை பேரும் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, உன் ஜாதியை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன் சங்கராச்சாரி ஒரிஜினல் சாமியாரா? சங்கராச்சாரியை அன்றைக்கு இருந்த திராவிடர், இன்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி அன்றைக்கு இருந்த பழைய சங்கராச்சாரியாரை பேட்டி எடுத்தார். அவருக்கு ஒரு ஸ்லோகம் ஒழுங்கா சொல்ல தெரியல. அவரு ஒரு மடத்தோட தளபதியா, மடத்தோட அதிபரா, இல்ல மடாதிபதியா? எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க அவன் போலி சாமியா நல்ல சாமியான்னு? சாமியாரே போலிதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உண்மையான, ஒரு நாத்திக, ஒரு பகுத்தறிவு உள்ள அறிவியல் பூர்வமான கருத்துக்களை பரப்பாமல் ஊடகங்களும் இந்த திரைப்படங்களும் திட்டமிட்டு போலியான பொய்யான கருத்தை மட்டுமே பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அதன் விளைவாக மக்கள் எங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாகுபலி படம் எடுத்துக்கோங்க, அதுல யாரு அரசனுக்கு சொல்லக்கூடிய நபரையா இருக்கிறாங்க, ஆலோசனை. அங்கே ஒரு பரப்பனர் உட்கார்ந்து கொண்டிருப்பார், அங்கே ஒரு சாமியார் இருப்பார். ஆக மக்களை ஒரு இழிவான, ஒரு கேவலமான பண்பாடு மட்டுமல்ல, மூட நம்பிக்கையுள்ள அறிவியலுக்கு புறம்பான பண்பாட்டிலே கொண்டு வந்து விடுவதிலே இந்த ஊடகங்கள், குறிப்பாக இந்த அம்பானி அதானி பாசிச கும்பல் செய்து கொண்டு நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களிலுமே பெரும்பான்மை யார் கட்டுப்பாடுல இருக்குது? அம்பானி கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டது. அந்த அம்பானிக்கு இந்து ராஷ்டிரம் தேவை. இந்து ராஷ்டிரம் வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பல்வேறு மடங்கள் அவர்கள் உருவாக்க வேண்டும். அந்த மடங்கள் வாயிலாக மக்கள் தங்கள் சுயமரியாதையை இழக்க வைத்து எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு வர வேண்டும். ஆக இவர்கள் நோக்கம் அதுதான். ஆக இது தர்மஸ்தால வேற, காஞ்சி சங்கரமட வேற, இந்த நித்யானந்தா வேற என்றெல்லாம் சொல்ல முடியாது. நித்யானந்தா என்னென்ன செய்தார் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் சொகுசாக அவர் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்க வாழ்றாருன்னு தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட மடங்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டும். அந்த நிலங்கள் உழைக்கும் மக்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவை. அதை நோக்கிய போராட்டம் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு மக்கள் இந்த மதத்தின் பிடியிலிருந்து வெளியே வருவார்கள். இல்லை என்றால் வெளியுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை.